Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம்? மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து உச்சமாகிறார். என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கான வருடமா 2026 வருது. ஒரு லைஃப் டேர்னிங் இயரா மேஷத்துக்கு 2026 வருதுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன், நல்ல அட்வைஸ் தான் பண்ணுவேன். நம்ம நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்குறோங்கிற நினைப்பில் இருந்தவங்க எல்லாமே அந்த நிலை மாறி இவங்களோட வார்த்தைக்கான ஒரு வேலிடேஷன் அப்படிங்கிறது குடும்பத்தில் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையுது. நானாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் துணிஞ்சு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு வருடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் மேஷ ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 2026 அதிகமாக இருக்கு. 4ஆம் அதிபதி வலுக்கும் போது கூடவே சேர்ந்து 7ஆம் அதிபதியும் வலுவாக இருந்தார் அப்படின்னா மனதுக்கு பிடித்த நபர் கணவனாவோ மனைவியாவோ அமைவாங்க. பட் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மேஷம் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய கார்டிசால் லெவல் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா ஒன்று வலிக்குதுன்னா அதுலேருந்து டக்குன்னு மூவ் ஆயிடணும் மேஷம். அந்த வலியை வந்து நம்ம தாங்குவோம் அப்படிங்கிற டாலரன்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பழகுறதுல கவனமாக இருந்துக்கணும். மேஷராசிக்காரங்க 2026 நீங்கள் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம்? ஓப்பனிங் ராசி மேஷம்தான். ஸோ மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. உச்சமாகி தான் இந்த வருஷம் பிறகுது. எல்லா வருஷமுமே செவ்வாய் வந்து இந்த ஜனவரி, டிசம்பர், பிப்ரவரி மந்த்லலாம் ஒரு உச்சம், சம உச்சம், மீன வீடு இப்படி தானே நோக்கி போயிட்டுருப்பார். இந்த வருஷம் என்ன அப்படியானா அப்படி இல்லை. சந்திரனோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்குது. பௌர்ணமியை நெருங்கின சந்திரன், அந்த சந்திரனோட ஒளி செவ்வாய்க்கு கிடைக்குது. அது போக செவ்வாயோட மகர வீட்டில் உட்காந்துருக்கிறது யாரெல்லாம்னா சூரியன், புதன், சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனும் தன்னோட ஒளியை செவ்வாய்க்கு கொடுக்குறாரு. பௌர்ணமி சந்திரனோட ஒளி கதிர்களும் விழ ஆரம்பிக்கும் போது தான் இந்த வருடம் பிறக்குது. அப்போது பலமாகி நல்ல ஒளித்தன்மையுமே ஒரு கிரகம் அடையுது அப்படின்னா அது ரொம்ப நல்லதை பண்ண இருக்குது. ஸோ அப்போ ராசிநாதன் செவ்வாய் இவ்வளோ வலுவாக இருக்கும்போது மேஷராசிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கான வருடமாக 2026 வருது. ஒரு லைஃப் டேர்னிங் இயராக மேஷத்துக்கு 2026 வருதுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த 2026 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மேஷ ராசியில் இருக்கிற ஆண்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்குரிய ஆண்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே பெண்களுமே கொஞ்சம் ஆண்கள் மாதிரி தான் இருப்பாங்க. என்ன ரீசன்னா அந்தளவுக்கு தைரியம் இருக்கும், ஒரு கரேஜியஸாக இருப்பாங்க. ஒரு தான் தப்பே பண்ணலாம், ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சபையில் ஒத்துக்கக்கூடிய ஒரு தைரியம் மேஷராசியில் உள்ள ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஆண்களுக்குன்னு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேட்குறீங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ மேஷராசியில் ஒரு பையன் வீட்டில் இருந்திருப்பாப்புல, என்னடா இது இந்த பையன் ஒரு பிளேஃபுல்லாகவே இருக்கான், விளையாடுதனமாக இருக்கான், கல்யாண வயசு வந்துருச்சு, பொண்ணை பார்க்கணுங்கிறாங்க, முதல்ல அவனுக்கு வேலை வேணுமேனு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேஷராசி இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வேலை, பொறுப்பான வேலை செய்கிற இடத்துலையும் இவர் தான் 4 பேர் வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். வேலை கிடைக்கிறது, ஆல்ரெடி வேலையிலேருந்து ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை கரியரில் இருக்க வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருந்த ஒரு மேஷராசி ஆண்களுக்கெல்லாம் அதுக்கான ஒரு இடம், அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்குது. போக குடும்பத்துலேயுமே இவங்களுடைய சொல் கொஞ்சம் பலிக்கும். ஸோ நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன், நல்ல அட்வைஸ் தான் பண்ணுவேன். நம்ம நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்குறோங்கிற நினைப்பில் இருந்தவங்க எல்லாமே அந்த நிலை மாறி இவங்களோட வார்த்தைக்கான ஒரு வேலிடேஷன் அப்படிங்கிறது குடும்பத்தில் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையுது. நிச்சயமா மேஷராசியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மேஷராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஆணுக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எனக்கே இருக்கு. அப்புறம் ஏன் என்னை வீட்டிலே உட்கார வச்சிருக்கிறாங்க? ஒரு வேலை செய்யணுன்னா எனக்கு வந்து 4 பேரோட அப்ரூவல் தேவைப்படுது, எனக்கு பிடிச்சதை நான் செய்ய முடியலை, அவங்க ஒன்று சொல்கிறாங்க அதை என்னை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது நான் இல்லை. ஸோ நானாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் துணிஞ்சு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஸோ இவ்வளோ நாள் ஆச்சு நான் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினதே இல்லை, என் கணவர் சொன்ன வார்த்தையை நான் மீறினதே இல்லை. இந்த வருடம் நான் மீறி இருக்கிறேன், தப்பில்லை. அது வந்து நல்லதுக்காகத்தான். நாளைக்கு நீங்கள் நல்லதாக மாறும்போது அது உங்கள் கணவன் அப்பாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கங்கிற போது ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுல தப்பில்லை. அந்த அளவுக்கு ஒரு
துரிகரமாக ஒரு முடிவெடுத்து ஸோ தைரியமாக முன்னாடி வரக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது மேஷராசி பெண்களுக்கு இருக்கும். நிறைய மேஷராசி பெண்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அது எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர், இடம், பொருளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் பயிற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ள பெண்கள்லாம் போவாங்க. ஸோ பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும், நம்ம நாலேஜை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு தைரியம் மேஷராசி பெண்களுக்கு நிச்சயமாக வரும். கண்டிப்பா மேம். மேம் இப்போ மேஷ ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இளைஞர்களுக்கு, அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாடு போய் படிக்கலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2026 மாணவர்கள் எப்படி இருக்க போகிறாங்க? 4ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமியை நெருங்கி இருக்கிறாரு. ஸோ இந்த வருட புதுசில் ஜனவரியிலேருந்து ஒரு மே மந்த்துக்குள்ளே நம்ம போர்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருவோம்ல. ஸோ ஓரளவுக்கு என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் எழுத போகிறோம். மார்க்ஸ்லாம் ரொம்ப வரப்போகிறதில்ல, டீசென்ட் ஸ்கோர் பண்ண போகிறோம். நாளைக்கு நல்ல காலேஜ் தான் கிடைக்க போகுது, அதில் வந்து பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கோச்சார நிலைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கு, நம்ம மார்க் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜில் ஒரு சீட்டு அப்படிங்கிறது கிடச்சிரும். அந்த அளவுக்கு நம்ம சேஃபு. ஸோ அகல்கால் வைக்க வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம். நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது கிடைக்கும். கம்மியாக இருக்கும் மார்க்லாம் வரப்போகிறதில்ல. நமக்கு ரொம்ப டிக்னிட்டி ப்ராப்ளம் வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நீங்களுமே ஈஸியாக சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. அந்த தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருவாரு. வெளிநாட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போகலாமான்னா, 12ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா அரப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண வைப்பார். இப்போ எங்கேயாவது அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகணும், அதுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா போயிடலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வீசாவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் 4 மாதம் சுமார் தான். ஸோ ஒரு லெத்தாஜிக்னஸ் இருக்கும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தான் அவங்க கொஷினில் கேட்பாங்க அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருப்போம். லாஸ்ட் ஒரு 2 days படிச்சிடலாம், இல்லை லாஸ்ட் ஒரு 1 monthல வந்து நம்ம எல்லா சிலபஸையும் எழுதி வச்சு பழைய கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சு படித்தோன்னா மார்க் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு அசாத்திய துணிச்சல் அப்படிங்கிறது முதல் 4 மாதம் இருக்கும். அதை தவிர்த்துக்கணும். மே மந்த்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய செலெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் மேஷராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 2026 அதிகமாக இருக்குது. இப்போ மேஷ ராசியில் நமக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமண பிராப்தம் எப்படி இருக்குது? மேஷராசி இளைஞர்களுக்கு திருமண பிராப்தம்ங்கிறது எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வலு ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரனுமே பௌர்ணமி சந்திரன் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அப்போ வந்து மனசு சந்தோஷப்படும். பொதுவாக 4ஆம் அதிபதி வலுக்கும் போது கூடவே சேர்ந்து 7ஆம் அதிபதியும் வலுவாக இருந்தார் அப்படின்னா மனதுக்கு பிடித்த நபர் கணவனாவோ மனைவியாவோ அமைவாங்க. பட் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மேஷம் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே 5ஆம் அதிபதி 5க்கு 6ல் மறைஞ்சிட்டார். அப்போ காதல் திருமணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா சூரியன் வந்து சிம்மாதிபதி, சிம்மத்துக்கு 6ஆன மகரத்தில் மறைஞ்சிட்டாரு. அப்போது காதல் பற்றி நீங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கான வருடம் இந்த வருடம் கிடையாது. கொஞ்சம் வயசு கம்மின்னா கொஞ்சம் அந்த காதல் திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. அல்லது இந்த நபரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறதையே மறுபரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு வருடமாக மேஷத்துக்கு இந்த வருடம் இருக்கும். மேம் இப்போ ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி மேம் இருக்கும்? 2026 பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அபியூஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா 2023 இருந்து நிறைய ஒரு மன ரீதியான பிரச்சனைகள், திருமணம் ஆகியிருந்தாலும் ஆகலைனாலுமே மன ரீதியான ஒரு அழுத்தம், அபியூஸ் அப்படிங்கிறதுக்கு மேஷம் ஆட்பட்டுட்டே இருந்தாங்க. அதை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஃபார் சேயிங் ஒரு மேஷராசி பெண்ணாக இருக்கிறாங்கன்னா கணவன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அம்மா அப்பாட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்க. அம்மா அப்பா வயசானவங்கிற காரணத்தினால இது எதையுமே சொல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கும். நம்ம மருமகனை மாதிரி உலகத்தில் உண்டா அப்படின்னு அந்த அப்பா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து சொல்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும். சொன்னாலாவது இவர் ஓரளவுக்கு திருந்து வருங்கிற ஒரு தைரியமான முடிவெடுத்து பெண்கள் வெளியில் சொல்கிறது. ஆண்களுக்கும் நடக்காதுன்னெலாம் இல்லை, ஆண்களுக்கும் இதே செட்டு நடக்கலாம். ஸோ அந்த ஆண்களுமே இதை கொஞ்சம் வெளியில் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை தேடுறது, ஒரு தெரபிஸ்ட் மூலமாகவோ இல்லை ஜோதிடர்கள் மூலமாகவோ இல்லை பெரியவங்க மூலமாகவோ ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை தேடி திருமண வாழ்க்கையை ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்குது. மேம் இந்த 2026 மேஷ ராசிக்காரங்களுடைய பொருளாதார சூழல் இது எப்படி இருக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்க விரயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக நீங்கள் ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செலவு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம். அதுதான் வந்து நம்ம நாளைக்கு நம்மளோட பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ண போகுது. பட் இன்றைக்கி நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ அந்த வகையில் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் விரயம் அப்படிங்கிறது அதிகமாகும். மருத்துவ விரயம் அதிகமாகும். தனக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கோ ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது. ஃபார் சேயிங் எப்படி ஆகும்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தப்பாக கொடுத்து சர்ஜரியை மாற்றி பண்ணுறது, ட்ரீட்மெண்ட்டை தப்பாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பண விரயம், மன விரயம், உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஒரு விஷயத்தை ஆர்டர் போட்டிருப்பாங்க, தப்பாக ஒன்று வரும்.
ரிட்டர்ன் போட இவங்க மறந்துடுவாங்க, இல்லை ரிட்டர்ன் போட முடியாமல் போகிறது, இல்லை ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வாங்குறது, அது டக்குன்னு கீழே போட்டு உடச்சிடுறது, இந்த மாதிரியான விரயங்கள் மேஷத்துக்கு அதிகமாக நடக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கண்டிப்பா மேஷ ராசியில சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய வேலை என்னவா இருக்கு, அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேம்? மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொஸ்டின் கேட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப முக்கியம். இது 12 ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனசு தான் அவங்களோட திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, ஃபினான்ஸாக இருக்கட்டும் சரி, எங்கே எப்படி இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மனசை வந்து கேர்டேக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே 4ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி நிலையில் இருக்கிறதுனால தனக்குள்ளே இருந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஆல்ரெடி வெளிக்கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். வெளிக்கொண்டு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற ஒரு வருடமாக தான் இருக்குது. ஆனாலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய கார்டிசால் லெவல் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கு காரகமான கிரகம் யாருன்னா சனி, நம்ம ஆளு தான். அப்போ மே மாதத்துக்கு மேலே தான் அவருக்கு வந்து குருவோட பார்வை வருது. அப்போது அந்த முதல் 4 மாதமும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தம், மனத்தாங்கல் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது, இல்லை யார்ட்டையாவது பேசுகிறது, வேற ஒரு இடத்துக்கு தன்னை மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கணும். ஒன்று வலிக்குதுன்னா அதுலேருந்து டக்குன்னு மூவ் ஆகிடணும் மேஷம். அந்த வலியை வந்து நம்ம தாங்குவோம் அப்படிங்கிற டாலரன்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்டிசால் லெவல் அதிகமாயிரும். சனி தன்னோட வேலையை காட்டிடுவார். அதில் மட்டும் கவனமாக இருந்தது. நிச்சயமா மேம். இந்த 2026 எடுத்துக்கும் பொழுது மேஷராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? 2026 எடுத்துக்கும் போது மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று குடும்பம். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை விழுது. மே மந்த் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை 3ஆம் நபர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு ஷேர் பண்ணுவோம், அவங்க பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பழகுறதுல கவனமாக இருந்துக்கணும். ஒரு சாஃப்ட் கார்னரில் நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி மேலே போயிடும். ஸோ சுற்றி இருக்கிறவங்க அதிகமாக மேனிப்புலேட் பண்ணுறது, வேலை செய்கிற இடங்களில் வந்து இந்த மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதில் வந்து மேஷம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக மேம். இந்த 2026 மேஷ ராசிக்காரங்க ஒரு வெற்றி வருடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது மேம்? மேஷராசிக்காரங்க 2026 நீங்கள் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த வயசில் இருந்தாலும் உங்கள் வயசுக்கு தகுந்த ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேவை. 2வது ரத்தம் அப்படிங்கிறத நீங்கள் தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். அல்லது ரொம்ப வயசாகி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கான பொருளாதார உதவியை நீங்கள் செய்கிறது. பொருளாதார உதவியை செய்ய முடியலன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு அப்பா, ஒரு எல்டர்லி கப்பல் இருக்காங்க, பசங்கள்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, உங்களால் முடியுதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப முடியலைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறது. இந்த மாதிரி மருத்துவ ரீதியான எந்த உதவியை செஞ்சாலும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆன்மீக பரிகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரங்க டெய்லி உட்காந்துருங்க. காலையில் எஞ்சி குளிச்சுட்டு உட்காந்துட்டு கந்த குரு கவசம் கேட்டுகிட்டே இருங்க. இப்போ என் கிளைண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டால் நீங்கள் இதை கேளுங்க மேம், நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்ருக்கோம், என்னடா இது எல்லாரும் இப்படி அழகாக பண்ணுறாங்களேன்னு பார்த்தா எப்படி கேட்பாங்கன்னா, போட்டு விட்டுட்டு துணி காய போடுறது, போட்டு விட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிட்றது, போட்டு விட்டுட்டு டிவி ஒரு பக்கம் ஓடுறது. ஸோ இது வந்து தப்பு. நம்ம உடம்பும் மனசும் அந்த பக்தியில் லயிச்சு அந்த பாடலை கேட்டு உள்வாங்கும் போது மட்டும்தான் அதற்கான பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா உட்காந்துடணும். உட்காந்து முருகா நீதான் கதின்னு விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்து கந்த குரு கவசத்தை நமக்கு பாட தெரிஞ்சால் பாடலாம். கேட்குறது அதை விட விசேஷம். உட்காந்து அப்படியே கண்ணை மூடும்போது முருகன் மட்டும்தான் தெரியணும், கேட்கும்போது முருகன் கூட நிற்பார் எல்லாத்துக்கும். மேம் இப்போ மேஷராசிக்காரங்க 2026 ஒரு தடவையாவது போய் தரிசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னா அது என்ன கோவில் மேம்? 2026 மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இவங்க நிச்சயமாக போயிட்டு வரலாம். முருக வழிபாடு அப்படிங்கிறதையும் இவங்க ரெகுலராக பண்ணிக்கணும். பக்கத்தில் முருகன் கோயில் இருந்ததுன்னா மந்த்லி ஒன்ஸ் முருகனுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போய் ஒரு சிவப்பு மலர் கொடுத்து அர்ச்சனை வச்சுக்கிறதுமே ரொம்ப நல்லதாக இருக்கும். நிச்சயமா மேம். நம்ம 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எது விஷயங்கள் செய்யலாம், எது செய்யறதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.